வணக்கம் ஐயா. வணக்கம். வணக்கம். மாட்டு வண்டி எப்படி போயிட்டுருக்குங்க? மாட்டு வண்டியில் எப்படி பயணிக்கிறீங்க? என்ன அது விவசாயமா? விவசாயம் தான். சரி. என்ன மாட்டு வண்டியில் என்னென்ன பொருள் ஏற்றிட்டு போவீங்க? கடலக்குப்பை, வாழை, வாழை, இப்போ தட்டு, கடலக்குடி எல்லாத்தையும் ஏற்றிட்டு போவீங்க. எப்படிங்க இத்தனை வருஷம் ஆகி மாடுலாம் பராமரித்து இன்னமும் அந்த பழைய காலத்தை வண்டி வச்சு தீவனங்கள்லாம் கொடுக்கணும், கரெக்டாக கொடுத்துட்றீங்களா? தவிடு பருத்திக்கிட்டே. இது எப்படிங்க அந்த மாடு வளர்த்துறீங்க? இந்த வண்டி தான் உங்களுக்கு தொழில், இந்த மாடு தான் உங்களுக்கு எல்லாமே. இந்த மாடு தான். இந்த மாட்டை நீங்கள் எப்படி பராமரிப்பீங்க? சொந்த யூஸ்க்காக பராமரிப்பீங்க. புள்ள மாதிரி பார்த்துக்குவீங்க, பாசமாக பார்த்துக்குவீங்க. சரி, இந்த மாட்டுக்கு உடம்பு சரியாக போச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? வைத்தியம் பார்ப்பீங்க. நமக்கு எப்படி வைத்தியம் பார்க்குறோம், மாட்டுக்கு வைத்தியம் பார்ப்பீங்க. ஆனால் இருந்தாலும் சப்போஸ் இந்த மாட்டுக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னா உங்களுக்கு அந்த ஃபீல் எப்படி இருக்கும்? நம்ம அந்த ஃபீலிங் எப்படி இருக்கும் உங்களுக்கு? அப்போ உடனே டாக்டர் கூப்பிட்டு அதுக்கு தகுந்த வைத்தியம் பார்த்து ட்ரீட்மெண்ட் பண்ணிடுவீங்க. ஆனால் மாடு தான் உசுறு, பிள்ளைகள் மாதிரி பார்த்துக்கிறீங்க. சரிங்க. மற்றவங்க உங்களை தேடி யாராச்சும் ஒரு ஹெல்ப்னு வராங்க, நீங்கள் என்ன பண்ணுவீங்க? ஹெல்ப்னு வந்தால் ஹெல்ப் பண்ணுவீங்க. ஹெல்ப் கேட்குறேன், நீங்கள் பண்ணுவீங்க, நல்ல மனசு வச்சு பண்ணுவீங்க. நானே உங்களுக்கு துரோகம் பண்ணிட்டு நீங்கள் என்ன பண்ணுவீங்க? அவ்வளோதான். அது கடவுள் பார்த்துக்குவார். அந்த மனசு தாங்க, அதுதான் கடவுள். அதுதான் கரெக்டு. நீங்கள் ஏன்னா கடவுள் உங்கள் கூட இருக்கிறாரு. அதனால் யாரும் உங்களை ஏமாத்தினாலும் அது கடவுள் இருக்கிறாரு. நீ அது உங்கள் ரூபத்திலே வந்துடும், அது நடக்கும். நல்லதுங்க, ரொம்ப நன்றி. உங்கள் பேருங்கய்யா? துரைசாமி. நல்லதுங்க, ரொம்ப சந்தோஷம். மாட்டை நல்லபடியாக பார்த்து நேரம் சாப்பிட்டுக்கிறீங்களா ஐயா? மாட்டுக்கும் நிறைய தீவனங்கள்லாம் கொடுக்கணும், கரெக்டாக கொடுத்துட்றீங்களா?